وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ அவர்களை நோக்கி பூமியில் விசமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்கள் நாங்கள் சமாதானத்தை உண்டாக்குபவர்கள்தான், விஷமிகள் அல்ல என கூறுகிறார்கள். أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ நிச்சயமாக அவர்கள் விசமிகளே, ஆனால் தாங்கள்தான் விசமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قالوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ மேலும் அவர்களை நோக்கி மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால் அதற்கு அவர்கள் அறிவினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் மூடர்கள், ஆனால் தாங்கள்தான் அறிவினர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களைப் போல் நம்பிக்கையாளர்கள்தான் எனவும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விலகி தங்களின் தலைவனாகிய ஷைத்தான்களுடன் தனித்து விட்டாலோ நிச்சயமாக நாங்கள் உங்களோடு தான் இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறுகிறோம் என கூறுகின்றனர். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன் அவ்வாறன்று அல்லாஹ் தான் அவர்களை பரிகாசிக்கின்றான், மேலும் அவர்களுடைய அட்டூழியத்தில் இவ்விதம் தட்டளித்து கெட்டளையும்படி விட்டு வைத்துள்ளான். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين இவர்கள்தான் நேரான வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள். எனவே இவர்களுடைய இந்த வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை, அன்றி இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை. مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون இவர்களுடைய உதாரணம் ஓர் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. அதாவது அபாயகரமான காட்டில் காரிருளில் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு வழியை அறிவிப்பதற்காக ஒருவர் தீயை மூட்டி அதனால் அவரை சூழ ஒளி ஏற்பட்ட சமயத்தில் அவர்களுடைய தீய செயல்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய பார்வை ஒளியை போக்கி பார்க்க முடியாத காரிருளில் விட்டுவிட்டான். சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன் அத்துடன் இவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆதலால் இவர்கள் அபாயகரமான இந்நிலையிலிருந்து மீளவே மாட்டார்கள். أو كصيب من السماء
فيه ظلمات ورعد وبرق يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين. அல்லது இவர்களுடைய உதாரணம் அடர்ந்த இருளும் இடியும் மின்னலும் கொண்ட மேகம் பொழியும் மலையில் அகப்பட்டு கொண்டவர்களின் உதாரணத்தை ஒத்திருக்கின்றது. இவ்வாறு அகப்பட்டு கொண்ட இவர்கள் இடிமுழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளில் நுழைத்து அடைத்துக் கொள்கின்றார். அல்லாஹ் நிராகரிக்கும் இவர்களை எப்போதும் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றான். يكاد البرق يخطف أبصارهم كلما أضاء لهم مشوا فيه وإذا أظلم عليهم قاموا ولو شاء الله لذهب بسمعهم وأبصارهم إن الله على كل شيء قدير. தவிர அந்த மின்னல் இவர்களின் பார்வையை பறிக்க பார்க்கின்றது. அது இவர்களுக்கு வெளிச்சம் தரும் போதெல்லாம் அந்த வெளிச்சத்தில் நடக்க விரும்புகிறார்கள். ஆனால் அம்மின்னல் மறைந்து அவர்களை இருள் சூழ்ந்து கொண்டால் வழி தெரியாது திகைத்து நின்று விடுகிறார்கள். இன்னும் அல்லாஹ் விரும்பினால் இவர்களுடைய கேள்வி புலனையும் பார்வைகளையும் போக்கிவிடுவான். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் எவ்விதமும் செய்ய பேராற்றல் உள்ளவன்.